புதுச்சேரி எஸ்பியிடம் ரூபாய் 1 கோடி கேட்டு மிரட்டியுள்ளதுடன் அதை வாங்கி தரக்கோரி போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்ஸ்பெக்டரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். அவரை அனுப்பி தலைமறைவாகியுள்ள மாநில பொறுப்பாளரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி பாபு, வயது 35. இவர் ஒதியஞ்சாலை போலீஸ் நிலையத்திற்கு வந்தார். அவர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமாரிடம் பேச வந்துள்ளதாக தெரிவித்தார். அதன்பின் செந்தில்குமார் தனது அறைக்கு பாபுவை அழைத்து பேசினார். அப்போது பாபு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொறுப்பாளர் ஸ்ரீதர் அனுப்பினார். காவல்துறையில் எஸ்பி செல்வம் மீது ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. அந்த குற்றச்சாட்டை மறைக்க அவரிடம் ரூபாய் 1 கோடி கேட்டேன். அவரும் ரூபாய் 60 லட்சம் தருவதாக தெரிவித்தார். அதன்படி முதலில் ரூபாய் 1 லட்சம் தருகிறேன் என கூறிவிட்டு இதுவரை பணம் தரவில்லை. எனவே இன்ஸ்பெக்டர் தான் பேசி அந்த பணத்தை வாங்கி தர வேண்டும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். அவரது பேச்சை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் அவரின் செல்போனில் பதிவு செய்து கொண்டார். இது தொடர்பாக இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் உடனடியாக புகார் தந்தார். அதில் எஸ்பி செல்வம் மீது சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்புவதாகவும் அவரிடம் பணம் வாங்கி கொடுக்கும்படி மிரட்டிய பாபு மீதும் அவரை பணம் வாங்கி தர சொல்லி தூண்டிய தமிழக வாழ்வுரிமை கட்சி பொறுப்பாளர் ஸ்ரீதர் மீதும் புகாரில் தெரிவித்தார். உடனடியாக பாபுவை போலீசார் கைது செய்தனர். பாபு போலீஸ் ஸ்டேஷன் வந்தது, அவர் இன்ஸ்பெக்டரிடம் பேசியது சிசிடிவியில் பதிவானதும் ஆதாரமாக தரப்பட்டது. அதைத் தொடர்ந்து எஸ்எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் வந்து விசாரணை நடத்தினார். அப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் பலரை மிரட்டியதாக தெரிவித்தனர். குறிப்பாக கலால் அதிகாரி, பாகூர் கொம்யூன் அதிகாரி, ரெஸ்ட்ரோபார் உரிமையாளர்கள், தனியார் மருத்துவமனையில் அண்மையில் இறந்து போனதில் பிரச்சினை உள்ளதாக போராட்டம் நடத்தி ரூபாய் 30 லட்சம் வாங்கியது உள்பட பல்வேறு நபர்களை மிரட்டி பல லட்சம் பணம் பறித்ததும் பாபு தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள பொறுப்பாளர் ஸ்ரீதரை போலீசார் தேடி வருவதாக தெரிவித்தனர்.